அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினந்தோறும் ஹதீஸ் என்கிற வகுப்பில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான செய்திகளை தினந்தோறும் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி இந்த ஹதீஸ் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் என்ன அப்படி சொன்னால், இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்களுக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய கட்டளைகள், அதே போன்று ஒரு நாட்டுக்கு கவர்னராக ஆளுநராக போகும்பொழுது அவர்கள் எந்த மாதிரியான கடமைகள் செய்ய வேண்டும் என்கிற செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த ஹதீஸ் மூலமாக சொல்லித்தராங்க. இந்த ஹதீஸுடைய சில விரிவான செய்திகளை பார்ப்போம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, யமன் நாட்டுக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பும்பொழுது சில செய்தியை சொல்லி அனுப்புகிறாங்க. நீங்கள் யார்கிட்ட போகிறீங்க தெரியுமா, அவங்க ஆல்ரெடி வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள். அந்த மக்கள்கிட்ட உங்களுடைய முதல் வேலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் அவர்களை இஸ்லாத்து பக்கம் அழைக்கணும். அல்லாஹ் தான் கடவுள், வேறு கடவுள் இல்லை என்கிற செய்திகளை மக்களிடத்தில் சொல்லி நீங்கள் அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டும். இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் 5 வேளை தொழுகை உங்கள் கடமை என்கிற செய்திகளை நீங்கள் அவர்கிட்ட சொல்ல வேண்டும். தொழுகையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் உங்களோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து வசூல் செய்து நீங்கள் அவங்களுக்கு ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்கிற செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க என்ன செய்கிறாங்க, சொல்லி அனுப்புகிறாங்க. இதையெல்லாம் அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இந்த செய்தி சஹீஹ் புகாரியில் 1458வது செய்தியாகவும், சஹீஹ் முஸ்லிமில் 31வது ஹதீஸாகவும் பதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம். மற்றொரு ஹதீஸில் உங்களை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.